இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26 40 வரையிலும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்கிற சம்பவங்களை இங்கே லூக்கா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி மகா சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். ஏற்கனவே மற்ற சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது இயேசு அந்த அசுத்தாவி பிடித்தவனிடத்தில் இருந்த அசுத்தாவிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். வீட்டில் இருக்கிறதில்லை, வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் பேரை என்னன்னு கேட்கும்போது அவன் லேகியோன் என்று சொல்லுகிறான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். லேகியோன் என்கிற வார்த்தையானது 6000 என்கிற எண்ணை குறிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த மனிதனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் இருந்ததாக தெரியவில்லை. அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான் என்று தான் வேதாளம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன என்கிற வார்த்தையை இங்கே லூக்கா இணைத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பாதாளமானது பூமிக்கு கீழே இருக்கிறது என்பதை யோபு 17:16 நாம் பார்க்க முடியும். அங்கே மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண வாசல்களை நீ பார்த்ததுண்டோ, பூமியின் அடியில் வாசல்கள் கதவுகள் எல்லாம் இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். யோபு 38:17 அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றேன். பாதாளத்தின் காவல், அங்கே சத்துருவானவன் பரிசுத்தவான்களையும் மரித்தவர்களாகிய பாவிகளையும் ஒன்றாக இணைத்து காவலுக்குள்ளே வைத்து அவன் அதற்கு ஒரு சாவி வைத்திருந்தான். ஆகவே தான் வெளிப்படுத்தல் 1:18 இயேசு சொல்லும் பொழுது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே வாசல்கள் இருந்தது, அங்கே பூட்டு இருந்தது, சாவி இருந்தது என்பதையெல்லாம் பாதாளம், அந்த பாதாளத்துக்குள்ளே போட்டு பூட்டிவிடக்கூடாது என்பதற்காக சாத்தான் சொல்கிறான். அந்த பன்றிகள் மேய்கிறத அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷத்தில் 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அது மேட்டிலிருந்து அப்படியே கடலுக்குள்ளே பாய்ந்து மாண்டு போயின என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசு பிடித்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை இங்கே வேதம் அழகாக அடையாளம் காட்டுகிறது. தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு நிலைமையில் வாழ்ந்தான் என்பதை மத்தேயு 8:28 நாம் பார்க்க முடியும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தும் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பேயிலிருந்து விடுதலையை தரும்படியாக ஒரு பேய் ஒரு மனிதனை ஆட்கொண்டால் அவனை காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவனாக, தன்னைத்தானே அழிக்கக்கூடியவனாக அது மாற்றிவிடுகிறது. வனாந்தரமான இடத்திற்கு அவனை கொண்டு போய் விட்டு விடுகிறது. அவனை புத்தி தெளிந்தவனாய் வாழ முடியாதபடி புத்தி மயங்கினவனாக அவனை வாழ வைத்து விடுகிறது. அவன் வஸ்திரம் தரித்திருக்கிறனா இல்லையா என்று தெரியவில்லை, தான் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை, எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை. இன்றைக்கும் அநேக போதை வஸ்துக்கள், இன்றைக்கு அநேக போதை மியூசிக், இன்றைக்கு அநேக போதை ஏற்றக்கூடிய ஆலோசனைகள், இவைகள் எல்லாமே இன்றைக்கு வாழ்கிற இளைஞர் சமுதாயத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுவும் லேகியோன், பிசாசு பிடித்தவனை சத்துருவானவன் என்ன செய்திருந்தானோ அதே போல இன்றைக்கு அநேக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு போதை என்கிற வஸ்துக்களினால், போதை மருந்துகளினால், போதை மியூசிக்கினால் அவன் அடிமைப்படுத்தி அவர்கள் புத்தி தெளிய முடியாதபடி சத்துருவானவன் வைத்திருக்கிறான். தங்கள் வாழ்க்கையே தாங்கள் காயப்படுத்தி அழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமையில் இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவனை சுகப்படுத்துகிறார். அவன் இப்பொழுது புத்தி தெளிந்தவனாக, வஸ்திரம் தரித்தவனாக, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவனாக அவன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அவன் கேட்க
கேட்கிறான். அவனோடு கூட வருகிறதற்கு எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனுக்கு உன்னுடைய பட்டணங்களில் போய் நான் உனக்கு செய்த அற்புதங்களை அறிவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கதரேனா என்கிற நாட்டை சேர்ந்தவன். இது 10 நாடுகள் பட்டணங்கள் சேர்ந்தவைகள் தெக்கபோலி என்று அழைக்கப்பட்டது. இந்த கதரேனா பட்டணத்தை சேர்ந்த இவன் இன்னும் 9 பட்டணங்களுக்கு சேர்த்து அங்கே தனக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து பேசினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஊழியக்காரனாக மாற்றிவிட்டார். அவனை அழைத்தார், அவனை புத்தி தெளிய பண்ணினார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது அவனை ஊழியக்காரனாக அவன் பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து மாற்றி அவனை ஊழியனாக ஆண்டவர் அனுப்பிவிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாவிகளாய் இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை மாற்றி அவர்களை ஊழியர்களாக மாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அதே போல் ஊழியர்களையும் அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலையும் சத்துருவானவன் பாவிகள் மத்தியில் தான் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறானா? இல்லை, ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே பேதுருவே என்று அவனை அழைத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பிசாசானவன் உன்னை சுலகினால் புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லுகிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு பாவியாய் இருக்கிறவர்களையும் பிடித்து அத்தனையாய் அவன் வேதனைப்படுத்தி அவர்களை காயப்படுத்த வைத்து அவர்களை அழித்துவிட நினைக்கிறான். அவர்களையும் ஆண்டவர் மாற்றி தனக்காக ஊழியம் செய்யும்படியாய் பயன்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளையும் அவன் விட்டு வைப்பதில்லை. ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்கிறான். நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய அனுமதியின்றி அவருடைய பார்வையின்றி சத்ரு என்னிடத்தில் ஒன்றையும் செய்ய முடியாது என்கிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சத்ருவுக்கு அங்கே உத்தரவு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்த நிமிஷமே சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. பரிந்து பேசுகிற ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதுக்கு ரிசல்ட்டும் தருகிறேன். நீ குணப்பட்டுருவ, நீ ஜெயம் பெற்றுருவ, நீ ஓவர் கம்மராய் மாறிடுவ, நீ வெளியே வந்து நீ சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிற ஊழியத்தை செய்வா. அதற்காகத்தான் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன். ரிசல்ட்டையும் அங்கே சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம். பேதுருவினுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் சுலகினால் புடைக்கிறது போல என்று சொன்னால், சுலகில் புடைக்கிறது ஒரு முறை அந்த முரமத்தை ஆட்டிட்டு நிறுத்துகிறது இல்லை, சுத்தமாகிற வரைக்கும் அதை புடைக்கிறது போல. ஒரு அலை வந்துச்சுன்னா கண்டினியூஸாக அலைகள் வருகிறது போல பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேலே போராட்டம். யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் பிள்ளைகள் இறந்துட்டாங்க, சொத்து சுகங்கள் போயிட்டு, அது போயிட்டு, இது போயிட்டு, கடைசியில் சரீர சுகத்தை இழந்து போகிற அத்தனை அடுக்கடுக்கான சோதனைகள். பேதுருவினுடைய வாழ்க்கையில் சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு எத்தனை நேரம் பிடிக்க போகிறது, ஆனால் அதற்குள்ளாக 3 முறை மறுதளிக்கும்படியான சோதனைகள் வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை எப்படியாகிலும் கீழே தள்ளிவிடும்படியாக அழித்துவிடும்படியாக தொடர்ந்து சோதனைகளை சாத்தான் கொண்டு வரலாம். ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை வெற்றி பெற செய்து என்னை வெளியே கொண்டு வந்து அநேகரை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை தந்து என்னை வாழ வைப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அதிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். அதே போல் இங்கே பிசாசுகள் பிடித்த மனிதனை ஆண்டவர் சுகமாக்கின பொழுது அந்த பன்றி கூட்டம்லாம் கடலில் விழுந்து மாய்ந்து போனபடினால அந்த சுற்றுப்புறத்தார் எல்லாரும் ஓடி போய் அந்த மேய்த்தவர்கள் சம்பவித்தது அங்கே போய் பட்டணத்தில் சுற்றுப்புறத்திலலாம் சொல்லி வந்து பார்த்தா, இங்கே அந்த பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தினருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அதுக்கும் பயம்தான் வருது. பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டவதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்ததினால் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி படகுல ஏறி அவர் போனார். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்ப போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் இயேசு தமக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அதுதான் மற்ற சுவிசேஷத்தில் தெக்கப்போலி 10 பட்டணங்களிலே அவன் அவைகளை அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதற்கு பின்பாக திரும்பி வந்தபோது அதே ஜனங்கள் அவருக்காக காத்திருந்து அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் இருக்கிறான். அவன் அவருடைய பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை அழைக்கிறான், அவனோடு கூட அவர் போகிறார். அந்த நேரத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவராய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம், ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, அதாவது அவருடைய வியாதியை சுகமாக்குற அளவிற்கு மருத்துவர்களுக்கு திறமே இல்லை. அவள் அந்த அளவுக்கு பணத்தை செலவழித்து அவளுக்கு சுகம் கிடைக்கலன்னு உடனே கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு அவர் இந்த வியாதியை சுகமாக்க முடியும் என்று கேள்விப்பட்டபடியினால் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை மெதுவாக தொடுகிறார். அவளுடைய பெரும்பாடு உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று சொல்லி மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து என்னை தொட்டது யார் என்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயரை திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, என்ன தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்தவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவள் அவரை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ஜெபஆலய தலைவனுடைய வீட்டிலேருந்து ஒருத்தன் போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று சொன்னால், இயேசு அதை கேட்டு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். வீட்டில் பேதுரு, யாக்கோபு, யோவான், பெண்ணின் தகப்பன், தாய், இவங்களை மட்டும் உள்ளே வர ஒட்டிட்டு மீதி எல்லாரையும் வெளியே போய் சொல்கிறார். ஏன்னா அவங்க மற்ற சுவிசேஷத்தில் தாரை ஊதுவிக்கிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. மியூசிக் பார்ட்டியெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக அங்கே அவர்கள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவள் அழாதேயுங்கள், மரித்து போகலன்னு சொன்ன பொழுது அவரை பார்த்து நகைக்கிறார்கள். ஆண்டவர் அவளுடைய கையை பிடிச்சி அவளை எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். தலித்தாகும் என்று மற்ற சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை கவனிக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் நோயில் வந்தவர்களையும் சுகப்படுத்தினார், பேயினால் நொந்து போனவர்களையும் சுகப்படுத்தினார். நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு மகா பெரிய இரட்சகர் நம்மோடு கூட வாழுகிறார். அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு அவருக்காக பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை விடுதலை விடுதலை.